friends, welcome to Divya's Nalabagam. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி செட்டிநாடு கார குழி பணியாரம், அப்புறம் அதோட சைட் டிஷ் தக்காளி கார சட்னி. வாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த செட்டிநாடு கார குழி பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் இட்லி அரிசி, 1 கப் மாவு பச்சரிசி அப்படி இல்லைன்னா சாப்பாட்டு பச்சரிசி, 1/2 கப் உளுந்து, இது கூட 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இது மூணையும் சேர்த்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சுக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறம் ஒரு 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். அப்புறம் தாளிக்க தேவையான பொருட்கள் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு வரமிளகா. அப்புறம் இது கூடவே ஒரு வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை. அப்புறம் சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் ஒரு 15 இருந்து 20 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு 2 பெரிய தக்காளி அது நறுக்கி வச்சிருக்கேன், 4 வரமிளகா, அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமா புளி, கருவேப்பிலை. ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி 4 வரமிளகாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். மிளகா நிறம் மாறக்கூடாது, இல்லைன்னா சட்னி நல்லா வராது. இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டையும் புளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம தக்காளி இதுல சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியை சேர்த்ததும் சட்னிக்கு தேவையான உப்பை நம்ம இதுலயே சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன், சின்ன டீஸ்பூன்ல 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகி வதங்கி வரணும். அதனால நம்ம ஒரு 3 நிமிஷம் இத மூடி வச்சுக்கலாம். இப்ப பாருங்க 3 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வதங்கி வந்திருக்கு தக்காளி. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த சட்னிக்கான பொருளை மிக்சியில சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆற வச்சு போடுங்க, இல்லைன்னா மிக்சியில வந்து செதறிடும் வெளியில. இப்போ நம்ம சட்னி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. ரொம்ப மையா அரைக்க கூடாது, இந்த அளவுல அரைச்சுக்கோங்க. இப்போ ஒரு குட்டி வாணலியில கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி நல்லெண்ணெய் நான் சேர்த்திருக்கேன் 2 டீஸ்பூன். இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உடைச்ச உளுந்து சேர்த்து நல்லா வெடிச்சு வரணும். வந்ததுக்கு அப்புறம் இதுல நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த சட்னிலாம் நல்லெண்ணெயில பண்ணாதான் ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். அப்புறம் ஒரு வரமிளகா சேர்த்துக்கிறேன். வரமிளகா சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த தாளிச்சதை எடுத்து சட்னியில சேர்த்துக்கலாம். சட்னி ரொம்ப காரமா இருந்தாலும் எண்ணெய் அதிகமா சேர்க்கும் போது அந்த காரம் அடங்கிரும். இப்ப பாருங்க சட்னி எவ்வளவு கலர்ஃபுல்லா எவ்வளவு டேஸ்டியா வந்திருக்கு. நான் போட்ட உப்பே சரியா இருக்கு, ஸோ உப்பு சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம சட்னி தயாராகிடுச்சு. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். பனியார மாவு இது வந்து நான் ஊற வச்சு அரைச்சி வச்சிருக்க மாவு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த அளவுல இருக்கணும். ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது. ஒரு இட்லி மாவு பதத்துல இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒரு கடாயில ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, நான் நார்மல் எண்ணெய் சமையல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிருக்கேன், நீங்க வேணும்னாலும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே 1/2 டீஸ்பூன், மூணையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமா வறுந்து வரணும். இப்போ இது நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு வரமிளகாவை இதுல சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. தீஞ்சிடக்கூடாது. இப்ப நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கணும். இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாமே நம்ம பொடியா தான் நறுக்கி சேர்க்கணும். அப்பதான் பணியாரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடும்போது, இல்லைன்னா வாயில தட்டுப்படும். அதனால இதுதான் கரெக்டான சைஸ். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சேர்த்துக்கோங்க உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே மாவுல உப்பு இருக்கும், இல்லைன்னா உப்பு ரொம்ப அதிகமாயிடும்.
இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை போட்டு ஒரு வதக்கிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம மாவோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. எல்லா இடத்துலயும் வந்து இந்த மசாலா மிக்ஸ் ஆகணும். இப்ப பாருங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செட்டிநாடு காரக்குடி பணியாரத்தோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பணியாரத்தை சுட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆயிருக்கணும். இப்போ நம்ம ஒரு குடிப்பணியார கடாயில அரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எல்லா குழிலையும் அரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெய் காஞ்சதும் எல்லாத்துலயும் குழியில முக்கால் அளவு தான் வந்து மாவு வரணும். அதுக்கு மேல வரக்கூடாது, இல்லைன்னா வெளியில எல்லாம் வந்துடும். எல்லா குழியிலையும் நம்ம இப்போ பணியார மாவை ஊத்தியாச்சு. இன்னொரு டிப்ஸ், இப்ப இதுல மேல மாவா இருக்கும் போதே கொஞ்சம் மாவு பதத்துல இருக்கும் போதே நம்ம பணியாரத்தை திருப்பிக்கணும். அப்பதான் அடிப்பகுதியிலையும் நம்மளுக்கு நல்லா எழும்பி வரும். அப்பதான் பணியாரம் பாக்குறதுக்கும் அழகா இருக்கும். நம்ம கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பினா அடிப்பகுதியில வந்து நல்லா தட்டையா வந்துடும். அப்ப பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. சோ அதனால கொஞ்சம் மாவா இருக்கும் போதே நீங்க திருப்பிக்கோங்க. அதே மாதிரி மாவும் நல்லா புளிச்சு இருக்கணும். அப்பதான் நல்லா புசு புசுன்னு வரும் பணியாரம். இப்ப பாருங்க அடியிலையும் அப்பதான் நல்லா எழும்பி வரணுன்றதுக்காக நான் முன்னாடியே திருப்பியிருக்கேன். இன்னும் கோல்டன் ப்ரௌனா வரலன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா திருப்பி கூட ஒரு தடவை திருப்பி போட்டுக்கலாம் நம்ம. இப்போ நம்ம பணியாரம் தயாராயிடுச்சு. செட்டிநாடு காரக்குடி பணியாரம் இப்போ நம்ம தயாராயிடுச்சு. இதை நம்ம தட்டில் எடுத்துக்கலாம். இது கூட எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிடலாம். பட் கார சட்னி, இந்த தக்காளி கார சட்னி எஸ்பெஷலி ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சட்னியோட சர்வ் பண்ணலாம். மறக்காம இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.